சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான தகவல். 9 முதல் 5 மணி வரை வீட்டிலிருந்து கொண்டு வரும் சாப்பாடு. முதலமைச்சர் விஜய் டைமிங்கால் ஆச்சரியத்தில் தலைமை செயலகம். விஜயின் சீக்ரெட் உணவு. மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தமிழக முதல்வராக பதவியேற்ற நாள் முதல் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தலைமை செயலகத்தில் பணியாற்றி வருகிறார் முதலமைச்சர் விஜய். வீட்டில் இருந்து கொண்டு வரும் மதிய உணவை அலுவலகத்திலேயே அமர்ந்து அருந்திவிட்டு பணிகளை தொடரும் விஜய். தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் நேரம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தின் புதிய அரசியல் அத்தியாவசியத்தை தொடங்கி முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் அரசு நிர்வாகத்தில் அதிரடியான பல மாற்றங்களை செய்து வருகிறார். குறிப்பாக தலைமை செயலகத்தில் அவர் பின்பற்றி வரும் நடைமுறைகள் கோட்டை வட்டாரத்தில் பெரும் ஆச்சரியத்தையும், இதனால் முதலமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் துல்லியமான நேர தவறாமையை முதல்வர் விஜய் கையாண்டு வருகிறார். இதில் தினமும் காலையில் சரியாக 9 மணிக்கு தலைமை செயலகத்திற்கு வந்துவிடும் அவர் மாலை 5 மணி வரை தனது அலுவலகத்திலேயே இருந்து மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் துறை ரீதியான கோப்புகளை தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார். அதேபோல் அரசியல் தலைவர்கள் பலரும் மதிய உணவிற்காக தங்களது வீட்டிற்கு செல்வது அல்லது வெளி இடங்களுக்கு செல்வது வழக்கமாக உள்ள நிலையில் முதல்வர் விஜய் முற்றிலும் மாறுபட்ட பணியை கடைபிடிக்கிறார். இதனால் மக்கள் இவரை பார்த்து மிகவும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். தினமும் தனது இல்லத்திலிருந்து எடுத்து வரப்படும் மதிய உணவை கோட்டையில் உள்ள தனது அலுவலக அறையிலேயே அமர்ந்து சாப்பிடுகிறார். மதிய உணவு இடைவெளி முடிந்த அடுத்த சில நிமிடங்களேயே மீண்டும் தனது அரசு பணிகளை தொடங்கி விடுகிறார். முதலமைச்சரே இவ்வளவு துல்லியமாக நேரத்தை கடைபிடிப்பதால் தலைமை செயலகத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை அனைவரும் தங்களது வேலை நேரத்தை முறையாக பின்பற்ற முடிய தேவை எழுந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாகவே கோட்டை ஊழியர்கள் அனைவரும் எவ்வித தேவும் இன்றி நேர தவறாமையை மிக கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் தரப்பில் இருந்து வாய்மொழி உத்தரவு அந்தந்த துறை செயலாளர்கள் மூலமாக பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இந்தியாவில் மீண்டும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தினசரி அடிப்படையில் மாற்றப்படலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது வாகன ஓட்டிகள் மத்தியில் கவலை அதிகரித்துள்ளது. மேலும் தினசரி மாற்றம் முறை அமலுக்கு வந்தால் விலைவாசியிலும் ஏற்ற இறக்கம் என்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளன. நாடு முழுவதும் பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசும் டீசல் லிட்டருக்கு 86 காசும் உயர்த்தப்பட்டது. இதற்கு முன் 4 நாட்களுக்கு முன்னரே தலா 3 ரூபாய்க்கும் அதிகமாக விலை உயர்த்தப்பட்டிருந்தது. தொடர்ந்து குறுகிய இடைவெளியில் விலை உயர்த்தப்பட்டிருப்பது பொதுமக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் இந்தியாவில் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அனைத்தும் டீலர்கள் மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை விற்பனை செய்து வருகின்றன. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு உள்நாட்டில் எரிபொருள் விலை நிர்ணயம் செய்யப்படும் நடைமுறை ஏற்கனவே இருந்தது. இதில் 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து தினசரி விலை நிர்ணய முறை அமலுக்கு வந்தது. அதன்படி ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு 12 மணிக்கு அடுத்த நாளுக்கான
புதிய விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பின்னர் பல்வேறு காரணங்களால் இந்த நடைமுறை முழுமையாக செயல்படாமல் இருந்தது. இதனால் 2021ஆம் ஆண்டு உலகளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்த்த போது இந்தியாவிலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்தது. இதனால் தமிழகத்தில் சில இடங்களில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டியது. அதே சமயம் மக்கள் எதிர்ப்பை சமாளிக்க தீபாவளி நேரத்தில் மத்திய அரசு பெட்ரோல் மீது 5 ரூபாய், டீசல் மீது 10 ரூபாய் வரி குறைப்பு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்துதான் 2022ஆம் ஆண்டு மீண்டும் கலால் வரி குறைக்கப்பட்டதால் பெட்ரோல் மற்றும் டீசல், அதாவது பெட்ரோல் லிட்டருக்கு 8 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 6 ரூபாயும் குறைந்தது. பின்னர் 2024 மார்ச் மாதத்திலும் தலா 2 ரூபாய் குறைக்கப்பட்டது. இதனால் பிறகு நீண்ட காலமாக விலைகளில் பெரிய மாற்றம் செய்யப்படவில்லை. ஆனால் இந்த ஆண்டு மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்ட போர் சூழல் காரணமாகவே இந்த சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் கடுமையாக உயர்ந்துள்ளது. பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடும் உருவாகியுள்ளது. இதன் தாக்கம் இந்தியாவிலும் தெரிகிறது. இதன் காரணமாகவே கடந்த வாரம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய்க்கும் டீசல் விலை அதே அளவிலும் உயர்த்தப்பட்டது. தமிழகத்தில் தற்போது பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 103 என்ற அளவில் தாண்டியுள்ளது. டீசல் ரூபாய் 95 ரூபாயை கடந்துள்ளது. இந்த சூழலில் மீண்டும் தினசரி விலை நிர்ணய முறையை அமல்படுத்த எண்ணெய் நிறுவனங்கள் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதே சமயம் சர்வதேச சந்தையில் இந்த கச்சா எண்ணெய் விலை எப்படி மாறுகிறதோ அதற்கேற்ப இந்தியாவிலும் தினதோறும் விலை மாற்றம் செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். இதனால் உலகளவில் இந்த கச்சா எண்ணெயானது கிடைப்பதில் சிக்கல் நிலவுகிறது. இதற்காகவே பல நாடுகளில் விலை மேலும் அதிகமாக உள்ளது. இந்தியாவில் இன்னும் ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது. இதனால் சந்தை நிலவரத்தை பார்த்து தினசரி விலை மாற்றம் செய்யும் திட்டம் பரிசீலனையில் உள்ளது என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இந்த தினசரி விலை மாற்ற முறை மீண்டும் வந்தால் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் புதிய விலையை கவனிக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் குறிப்பாக சரக்கு வாகனங்கள், பேருந்துகள், இருசக்கர வாகன பயனாளிகள் என அனைவருக்கும் கூடுதல் செலவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதனால் மேலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு காரணமாகவே அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் குடும்ப செலவில் மீண்டும் அழுத்தம் அதிகரிக்கும் சூழல் உருவாகி உள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தும், ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த நாங்கள் டெய்லியும் புதிய புதிய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கான வீடியோஸ் உங்கள் மொபைலில் காமிக்கும். அதே சமயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் அதே சமயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.